அண்ணாமலை இருந்த வரைக்கும் எல்லாம் சரியா இருந்துச்சு. நயினார் வந்த பிறகுதான் அந்த 2 பேரும் வெளியே போறாங்கன்னா நயினார்கிட்ட ஆளுமை இல்லைன்னு அம்பலப்படுத்துறார். இல்லைன்னா நயினார் நிரூபிக்கட்டும். ஏங்க நான் மோடியை பார்க்கணும்னு நயினாருக்கு ஃபோன் அடிச்சுட்டே இருக்க, அவர் எடுக்கவே இல்லைன்னாரு. ஓபிஎஸ் ஞாபகம் இருக்கா? அதுக்கு நயினார் என்ன சொன்னார்? எனக்கு ஃபோனே வரலன்னாரு. பச்சை பொய் சொன்னார். ஓபிஎஸ் அம்பலப்படுத்தினார். இந்தாங்க நான் அனுப்பிச்ச எஸ்எம்எஸ் மெசேஜ் பார்த்துட்டாருங்கிறதையும் பாருங்க. அப்போ தனக்கு மேல இருந்தவர், இந்த மாநிலத்தில் 3 தடவை முதலமைச்சராக இருந்தவர், 2 தடவை ஜெயலலிதாவால் அடையாளப்படுத்தப்பட்டவர், நீங்கள் அமைச்சராக இருந்தபோது அதே அமைச்சர்கள் முதலமைச்சராகவே இருந்தவர் நயினாருக்கு 11 காலகட்டத்தில் நான் சொல்றேன். அந்த மரியாதையும் இல்லை, ஒரு முதலமைச்சர் பதவியில் இருந்தவங்கிற மரியாதையும் இல்லை, ஒரு கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருந்தவங்கிற மரியாதையும் இல்லை. அவர் துச்சமா மதிச்சு அவர் வெளியேறுவதற்கு முதல் காரணம் நயினார் நாகேந்திரன் தான். ரைட்டு. அதுக்கப்புறம் ஓபிஎஸ் வெளியே போன பிறகு நான் இந்தியாவில் தான் இருக்கிறேன்னு தினகரன் சொல்லிட்டு இருந்தார். கடைசியா வாசனோட நிகழ்ச்சிக்கு ஒரு மரியாதையான அழைப்பு அவருக்கு போகவே இல்லை. அப்போ நிருபர் போய் கேட்குறாங்க, நீங்க என்டிஏல நீடிக்கிறீங்கன்னு கேட்குறான். அவ்வளோ நாளாக நான் இருந்தேன்னு சொன்ன தினகரன் நயினார்கிட்ட போய் கேளுங்கிறார். நல்ல கவனிங்க. அதுக்கு பிறகு நயினார் பத்திரிகையாளர் சந்திக்கிறார். நான் சந்திக்கல, நான் அன்னைக்கு பார்த்து இன்னைக்கு பார்த்து சொல்றேன். ட்விட்டர் இருக்கு. தினகரன் என்டிஏவில் தான் நீடிக்கிறார்னு அன்னைக்கு நைட் அவர் சொல்லியிருந்தாருன்னா தினகரன் வெளியே போயிருக்க மாட்டார். அப்போ இந்த 2 பேரும் வெளியேறுவதற்கு தெரிந்தோ தெரியாமலோ முதல் காரணம் நயினார் நாகேந்திரன் தான். அப்போ அண்ணாமலைக்கும் நயினாருக்கு இருக்கிற வித்தியாசத்தை தினகரன் தன் பார்வையில சொல்றார். அது அவருடைய உரிமை சார்.